الخلق مثل حباب على ما أنلب الأحباب فماء في الفناء حباب وحال بقاه يا الله صلاة الله سلام الله رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله إلهي أنت ذو لطف وذو فضل وذو عطف وكم من قربة تنفي بأهل البدر يا الله صلاة الله மாதவர்க்கரசான மன்னர்க்கு மன்னாக வந்த மகாராஜனியே, மாதவர்க்கரசான மன்னர்க்கு மன்னாக வந்த மகாராஜனியே, மண் திசையும் விண் திசையும் எண் திசையும் நின்றசையும் வாசனாம் போஜனியே. மண் திசையும் விண் திசையும் எண் திசையும் நின்றசையும் வாசனாம் போஜனியே. ஆதினி மாஷூக்கு ரஹ்மானு நீ எனக்கான மஹபூபு நீயே. ஹக்கானியத்திலே சொக்கு முறு சாது சந்தருள் செய்ய வந்த நீயே. வேதனி வேத வேதாந்தனி எனையாளும் வித்தகன் தானு நீயே. மெய்ஞான வீடு நீ வீட்டின் விளக்கு நீ விதிகதிர் சுடரு நீயே. நாதனி நவநாத சித்தனி முத்தனி நாதாந்த மூர்த்தி நீயே. நற்குணம் குடிகொண்ட பாதுஷா வான குருநாதன் முஹைத்தீனே. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கமா யுஹிப்பு ரப்புனா வயர்தா. اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد قد ضاقت حيلتي أدركني يا حبيب الله. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சகோதரிகளே, இன்று உலகம் தடம் புரளாமல் இருப்பதற்கு ஆத்மீகம் என்று சொல்லக்கூடிய தஸவ்வுஃப் தான் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவுலியாக்களுடைய வழியில் போனால் மாத்திரம்தான் நாங்கள் ஜெயம் பெறலாம். அன்பியாக்களுடைய வழியில் போனால் மாத்திரம்தான் ஜெயம் பெறலாம். ஷுஹதாக்களுடைய வழியில் போனால்தான் ஜெயம் பெறலாம். சாலிஹீன்களுடைய வழியில் போனால்தான் ஜெயம் பெறலாம். பல கூட்டங்களாக பல பிரிவுகளாக நாம் நோக்கினாலும் இவர்களுடைய வழி எல்லாமே ஒரே வழிதான். அம்பியாக்கள் போன வழியும் மௌலியாக்கள் போன வழியும் சாலிஹீன்கள் ஷுஹதாக்கள் அனைவரும் போன வழி ஒரு வழிதான்.
அந்த வழியை நாங்கள் தெரிந்து கொண்டால்தான் நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளில், நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில் எங்களுக்கு ருசி கிடைக்கும். இல்லாவிட்டால் ருசி கிடைக்காது. உதாரணமாக நாங்கள் பாங்கு கேட்டால் வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு வருகிறோம். ஏன் வருகிறோம்? இபாதத்து செய்யணும், தொழணும், நல்ல அமல் புரிய வேண்டும் என்று வருகிறோம். ஏன் போகாவிட்டால் அல்லாஹு தஆலா எங்களை தண்டிப்பான். தொழ போகாவிட்டால் பாவம், நரகத்துக்கு போற நிலைமை வரும் என்பதை பயந்து நாங்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறோம். ஆனால் இந்த வரத்திருக்கிறது, இந்த அடிப்படையிலே பள்ளிவாயிலுக்கு வருவதிருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து வார வரது தான். அல்லாஹு தஆலா தண்டிப்பான் என்று அவனுடைய தண்டனையை பயந்து வார வருது தான். அல்லது சுவர்க்கத்தை, நன்மையை, பெரிய ஞாமத்தை அடைந்து கொள்ளலாம், அடைந்து கொள்ள வேண்டும் என்று வார வரது தான். இது ரெண்டும் புல. நாங்க அல்லாஹ்வைத்தான் நேசிக்கணுமே தவிர சுவர்க்கத்தை நேசிக்க கூடாது. சுவர்க்கத்தில் இருக்கின்ற இன்ப சுகங்களை நேசிக்க கூடாது. ஹூரின் பெண்களை நேசிக்க கூடாது. நரகத்தை பயந்து அமல் செய்யக்கூடாது. அங்குள்ள விஷஜந்துக்கள் எல்லாம் எங்களை தீண்டுமே, மலக்குகள் தண்டிப்பார்களே என்பதை பயந்து அமல் செய்யக்கூடாது. அப்படியானால் சுவர்க்கத்தை விரும்பி அமல் செய்வதையும் நரகத்தை பயந்து ஒரு பாவத்தை விடுவதையும் நாங்கள் விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்வின் மீது ஆசை கொண்டு நாங்கள் என்ன செய்யணும்? இபாதத்து செய்யணும். உதாரணமாக வச்சுக்குவோமே, ஒரு மனைவி இருக்கிறாள், கணவன் வெளிநாட்டில் இருக்கிறான். அவன் 2 வருஷம் இருந்து விட்டு மனைவியுடைய வீட்டுக்கு வரும்போது மனைவியுடைய சாப்பாட்டை நினைச்சிட்டு வருவானா, அல்லது வீட்டில் பாத்ரூம் இருக்கு நல்லா குளிக்கலாம் என்றுக்கிட்டு வருவானா, அல்லது வீட்டில் இருக்கிற இந்த இன்ப சுகங்களை எல்லாம் அடைஞ்சு ருசிக்கணும் ரசிக்கணும் என்று வருவானா, மனைவியை அடைஞ்சு கொள்ளணும் என்று வருவானா? எப்படி வருவான்? அப்படியா வருவான்? உங்களுக்கு விழுங்குதோ? பார்த்தீங்களா? அவங்களுக்கு விளங்குது போல இருக்கே. உரத்தாக்கள் தான் நீங்க. அவன் வாரது வீட்டில் சாப்பிடணும் வாரல்ல, அவன் 5 ஸ்டார் ஹோட்டல் அங்கே சாப்பிடுவான். இங்க கிடக்கிற பெரும்பாலுகளை கதிரையில் எரிக்கொண்டு அவன் வரல, அவன் பஞ்சு மெத்தையில கிடந்து படுத்து கிடந்து போட்டு வாரவன். இதெல்லாம் அவனுக்கு பெரிய இன்ப சுகங்கள் இல்லை. அவன் என்னத்தை நினைச்சிட்டு வாரான்? மனைவியை பார்க்கணும், அவளை அடையணும், அவள் மூலம் நாம இன்ப சுகங்களை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் பாரான். ஒரு பெரியாரு இடையில ஞாபகம் பாரத்தினால ஒரு கதையை சொல்ல வேண்டிய, ஒரு பெரியார் தன்னுடைய வீட்டை 7 மாடியில கட்டியிருந்தார். ஆறு ஒரு பெரியாரு 7 மாடியில வீடு கட்டுவாரா? ஒரு வெளிவான்னு சொன்னா அவர் 7 மாடியில என் வீடு கட்டணும், ஒரு பூச்சிக்குடியில் வாழ வேண்டியது தானே, அதுதானே நடைமுறை. ஆனா அவர் 7 மாடி வீடு, பெரிய ஆடம்பரமான வீடு ஒன்றை கட்டி வச்சிருந்தார். வீட்டுக்கு முன்னால மாபெரும் பூந்தோட்டம் ஒன்றை வச்சிருந்தார். உலகத்தில் எங்கெங்கு என்ன ஜாதி புஷ்பங்கள் பூக்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் அவருடைய பூந்தோட்டத்தில் முன்னால இருந்துச்சு. இவரை பார்க்கறதுக்கு கண்டு ஒருவன் போனான், ஒரு ஆத்மீகவாதி போறான். ஏன் பார்க்க போறான்? இவர் பெரிய மனிதனாம், குத்துபுஸ்ஸமானாம், அவரை சந்திச்சா பரக்கத்து கிடைக்கும், அருள் கிடைக்கும் என்று வச்சுக்கிட்டு இவன் போறான். போய் குத்துபுஸ்ஸமாண்ட வீடுன்னு கேட்டு போய் எல்லாரும் அந்த வீட்டை தான் காட்டினாங்க. வீட்டுக்கு முன்னால வந்து நின்றுகிட்டு இவன் நினைச்சான், இவரு குத்துபுஸ்ஸமானா இருக்க முடியாது,
7 மாடியில என்ன ஊடு இவருக்கு குத்துபுசமானுக்கு? அவர் பிச்சுக்கூடியில் கிடக்க வேண்டியதானே, ஆட்டுக்கொட்டகையில நாய்க்கூடியில் கிடக்க வேண்டியதுதானே. ஏன் இப்படி பெரிய ஆடம்பரம்? வீட்டுக்கு முன்னால என்னத்துக்கு இப்படி பூந்தோட்டம்? ஒரு வீடு கட்டினா சும்மா 2 பூ மரத்தை வேணுமெண்டா வீட்டில் வச்சுக்கலாம், அது நாங்களும் வச்சிருக்கோம். இப்படி உலகத்தில் ஒடிக்கக்கூடிய அத்தனை பூக்களையும் கொண்டாந்து குமிச்சு இப்படி பூந்தோட்டம் என்னத்துக்கு? அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே நின்றானாம். நின்று போட்டு கேட்டானாம், நான் குத்துபுசமான பார்க்கணும், பார்க்கலாமான்னு. கேட்டுத்தான் சொல்லணும் ரெண்டு கேட் கீப்பர் சொன்னான், காவல்காரன் சொன்னான். அவர்கிட்ட கேட்டுத்தான் சந்திக்கிறதுக்கு டைம் தரலாம். அப்ப இவன் வாசல்ல வெளியே நின்று கொண்டான். அந்த கேட் கீப்பர் உள்ள போய் ஒரு ஆள் சந்திக்க வந்திருக்கிறாரு, பெரியவங்களே சந்திக்கலாமா, டைம் கொடுப்பீங்களா, டைம் சொல்றீங்களான்னு கேட்டான். அவர் சொன்னாரு, நான் செத்த பிறகு அவனை வர சொல்லும். எப்படி? நான் செத்த பிறகு அவனை வர சொல்லு என்று சொன்னார். இவன் வந்து நான் செத்த பிறகு வரும்படி சொல்றார் என்று சொன்னான். அப்ப அவன் யோசிச்சான், அவர் செத்ததுக்கு பிறகு வந்து என்ன செய்யணும்? நான் செத்த பிறகு வர சொல்லித்தானே சொல்றாரு. அவர் செத்த பிறகு நான் வந்து சவத்தை தான் பார்க்கலாம். அவரோட பேசலுமா, கதைக்கலுமா, அவரிடமிருந்து எதையாவது ஞானங்களை பெற முடியுமா? என்ன இவர் சொல்ற கதை? சரி, அவர் செத்தத்துக்கு பிறகு போறதுல எனக்கு வேலை இல்லை, நான் இப்பயே போறேன்னு போனான். உள்ள கேட் கீப்பர் தடுத்து பார்த்தான், கிடைக்கல. அவனுக்கு அடிச்சு போட்டு அவன் உள்ள வைத்தான். உள்ள போய் பெரியாருக்கு முன்னால போய் நின்றான். ரெண்டு கேட்கிறான், குத்துபுசமானே, நீங்கள் ஆன்மீக வழி நடந்து அல்லாஹ் அளவில் போற ஆளு, கேள்விப்பட்டு உங்களோட முகத்தை பார்க்கத்தான் நான் வந்தேன். ஆனா இங்குள்ள ஆடம்பரங்களை எல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு மனமெல்லாம் வெந்து வெதும்பி போச்சு. இதை முறப்பட்டுட்டு போவோம்ங்கிறதுக்காக தான் உள்ள வந்த நான் என்று சொன்னான். அப்போது அந்த பெரியார் சொன்னாராம், ஹர் குல் மே பர்வர்திகார் ஹே என்று சொன்னாராம். உருதுல சொன்னாராம். அவரு உருதுகாரர் ஆள், உருது மொழியுடையவர் ஆகையினால் அவர் சொன்னார், ஹர் குல் மே பர்வர்திகார் ஹே, ஒவ்வொரு பூவிலும் பர்வர்திகார், பர்வர்திகாரண்டா படைத்தவன், படைத்தவனை நான் பார்க்கிறேன், ஒவ்வொரு பூவிலும் படைத்தவனை நான் பார்க்கிறேன் என்று சொன்னாராம். அப்ப இது பெரிய ஒரு ஞானம் போல இருக்கி. அப்ப இவர் பூந்தோட்டத்தை உண்டாக்கினது ஷோ காட்டுறதுக்கு அல்ல, பெருமைக்காக அல்ல, ஒவ்வொரு புஷ்பத்திலும் கடவுளை, இறைவனை பார்ப்பதற்காகத்தான் அவர் இந்த புஷ்பத்தை, இந்த தோட்டத்தை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை அவன் புரிஞ்சுக்கிட்டு கேட்டானாம், நான் செத்த பிறகு வரும்படி சொன்னீங்களே, நீங்க செத்த பிறகு வந்து நான் என்ன பிரயோஜனம் அடையலாம், ஏன் அப்படி சொன்னீங்க என்று கேட்டானாம். அதற்கு அவர் சொன்னாராம், நான் செத்த பிறகு நீ வா என்றுதான் நான் சொன்னேன். உன்னில் இருக்கின்ற நான் செத்த பிறகு வா. என்ன? ஒன்னுல ஒரு நான் ஒன்று இருக்கு. நான்ங்கிற அகங்காரம், நான்ங்கிற ஆணவம். அதுக்கு மேலால கொஞ்சம் போய் பார்த்தால் நான் ஒரு ஆள் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு உன்னிடத்திலே இருக்கிறது. எங்களிடத்திலே பெரியா இல்லையா? நான்ங்கிற அகங்காரம் சில நேரம் எங்கள்கிட்ட வரும். நான்ங்கிற ஆணவம் எங்களிடத்தில் என்ன செய்யும்? சில நேரம் வரும். ஆனா எல்லா நேரத்திலும் நான் ஒருவன் இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்குதா இல்லையா? ஒருவரிடத்திலும் அது சாகணும். நான்ங்கிற அகங்காரம் சாகணும்.
நானுங்கிற மமத சாகணும், நானுங்கிற ஆணவம் சாகணும். நீ ஒரு ஆள் இருப்பதாக நினைச்சு கொண்டிருக்கிறாயே, அதுவும் சாகணும். அப்படி நீ ஒரு ஆள் கிடையவே கிடையாது. இதைத்தான் நான் சொன்னேன். இவ்வளவையும் சாக வச்சு போட்டு நீ எனக்கிட்ட வா என்றா என்னத்தை சொல்றார் அவர் தெரியுமா? சூஃபிசத்தை சொல்றார், தஸவ்வுஃபத்தான் சொல்றார் அவர். ஆகையினால எங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? மனைவி தான் தேவை. அவள் மூலம் நாங்கள் இன்பங்களை அடைய வேணும் என்கிறதான் எங்களுக்கு தேவை. அந்த நோக்கத்தில் நீங்க பள்ளிக்கு வந்து சொல்லுங்க. அவ்வாட சிவர்க்கமும் தேவையில்லை எங்களுக்கு, அவ்வாட நரகமும் தேவையில்லை. அவன்தான் வேணும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு ஹிம்மத்தோடு நீங்க வந்து நின்றா தொழுதா ஹிம்மத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்? எங்களுக்கு தருவான். ஹிம்மத்து வேணும். எங்களிடத்துல ஹிம்மத்து இல்லாம ஒரு திட்டமான ஒரு உறுதிப்பாடு இல்லாத காரணத்தினால தொழுது தொழுது நெத்தியும் காய்ச்சி முழங்காலும் காய்ச்சி எல்லாமே காய்ச்சி போச்சு. கண்ட பலன் ஒன்றும் இல்லை. கண்ணே ரஹமானே என்ற நிலைமை தான் இப்ப இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? எங்கட கல்வியில் இருக்கிற சகலதையும் கலண்டு பாம்பு சட்டையை கலத்துறது போல எங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தீக்குணங்கள் அனைத்தையும் கலட்டி எறியணும். எல்லா தீக்குணங்களையும் கலட்டி எறியணும். இந்த தீக்குணங்கள் எத்தனை குணம் இருக்கு? 300க்கும் அதிகமான தீக்குணங்கள் உள்ளன. ஒரு மனிதன்ல 300 இருக்கலாம், 200 இருக்கலாம், 100 இருக்கலாம், அவள் ஒரு 5-10 இருக்கலாம் தீக்குணங்கள். ஒரு பக்குவப்பட்ட மனுஷன் என்றா ஒரு 5-10 தீக்குணமாவது அவனிடத்தில் கெட்ட குணமாவது இருக்குமே. இந்த குணங்களோடு அல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு நாங்க போக இயலாது. எல்லாத்தையும் கலட்டி எறியணும். எறிஞ்சாதான் அல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு போகலாம். அப்பதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அவனுடைய அருள் என்ற பிச்சையை போடுவான். இல்லாட்டி போட மாட்டான், பிச்சை போட மாட்டான். நீங்க கடை வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களோட கடைக்கு முன்னால ஒருவன் குதிரையில வந்து நின்று அந்த குதிரையை நீங்க பாக்குறீங்க, கோடிக்கணக்கான பெறுமதியான ஒரு குதிரை. அந்த குதிரையில தங்க உடுப்பு போட்டு, தங்க தலப்பா கட்டி, தங்க சப்பாத்து போட்டு, எல்லாம் தங்கத்தால் எரிக்கி வந்து நின்று பிச்சை தாருங்கள் என்று கேட்டா நீங்க பிச்சை கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா இல்லையா? கொடுக்க மாட்டீங்க. அவனுக்கு பிச்சை கொடுக்குறேன் பெரிய தங்க மலையத்தானே தூக்கி கொடுக்கணும். அவனே தங்கத்தால் எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்திருக்கான். கோடிக்கணக்கில் பெறுமதியான குதிரையில வந்திருக்கான். அப்ப எப்படி அவனுக்கு பிச்சை கொடுக்குற? இவர் கொடுக்கலையே, 50 காசை கொடுக்க போறாரு, 5 ரூபா காசை கொடுக்க போறாரு. ஆகையினால பிச்சை கொடுக்க முடியாது. பிச்சைக்காரனாக போ. கிழிந்த ஆடையோட, அழுக்கான உடலோட, கண்ணுல வீதள்ளிய நிலைமையில, முக்கால முக்கோடி நிலைமையில, ஒன்றுக்கும் வழி இல்லாத, வசதி இல்லாத ஒரு அமைப்புல நீ கடைக்கு முன்னால போய் நின்றா அவன் 5 ரூபாய் 10 ரூபாய உனக்கு தருவான். அப்ப நீ வந்து உண்ட கல்வில கிடந்த அசுத்தங்களை எல்லாம் வைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு முன்னால போய் நின்றா அல்லாஹ் தஆலா உன்னை வா என்று சொல்லுவானா, போ என்று சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? போ என்றுதான் சொல்லுவான், வா என்று சொல்ல மாட்டான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பெரியவன். அல்லாஹ் தான் பெரியவன் அறிக்கணும். தான் பெரியவன் அறிக்கையிலா? தன்னுடைய மனைவி மக்கள் பெரிய ஆக்களா இருக்கேடா? ஊரில் உள்ள எவனுமே பெரிய ஆளா இருக்கேடா? உலகத்தில் உள்ள எவனுமே பெரிய ஆளாக இருக்கேடாது. ஆகவே பெரியவனார்தான், அல்லாஹ் தான் என்று கையை கட்டியாச்சு. கையை கட்டிட்டு வாயால சொல்லிட்டாரு அல்லாஹ் பெரியவன் என்று. மனசுல அவனை பெரியவனா நினைச்சாரு, இவனை பெரியவனா நினைச்சாரு, அந்த மன்னனை பெரியவனா நினைக்கிறாரு, இந்த ஜனாதிபதியை பெரியவனா நினைச்சா இவர் வாயால ஒன்றை சொல்கிறார், மனதில் ஒன்றை வச்சுக்கிறார். அல்லாஹ் பார்த்துட்டு கீழ்சாரி நாய்,
அல்லாஹு அக்பர் என்று வாயால சொல்லிட்டு மனசுல அந்த மன்னன் பெரியவன் இந்த ஜனாதிபதியவன் என்று நினைச்சிட்டு எனக்கு வேஷம் போடுறா என்ன, எனக்கு முன்னால கை கட்டி நிற்காய் வாயால இப்படி சொல்லிட்டு போடாண்டு துரத்தி விட்டுருவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப என்ன செய்யணும்? அல் இன்கிசார் அன இந்தல் முன்கசிரத்தி குலூபுஹும், எவர்களுடைய கல்புகள் உடைந்து நொறுங்கி போய் கிடக்கின்றதோ அந்த கல்வியில் தான் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குத்ஸியிலே சொல்லி இருக்கிறான். ஆணவம், அகங்காரம், மமத எத்தனை பேரைத்தான் நாங்க உலகத்தில் பார்த்திருக்கிறோம் சகோதரிகளே. நானே இந்த ஹயாத்தில் பலரை பார்த்திருக்கேன். ஒரு நாள் வேலை போறார் ஒரு ஆள், கரண்டி காலுக்கு கீழே சாரம் ரோட்டை வலிச்சு போகுது. கரண்டி காலுக்கு சாரம் கொடுக்கல தானே, கரண்டி காலுக்கு மேலாம் சாரம் கொடுக்கணும், கீழே ரோட்டை இழுத்து போகக்கூடிய அளவுக்கு உடுக்கையில் அது சட்டம் இல்லை. அது ரசூலுல்லாஹ் தடை பண்ணியிருக்கிறாங்க, அப்படி உடுக்க வானாமன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் உடுத்துக்கிட்டு போறார். அவர் நடைய பார்த்தன், சுப்ஹானல்லாஹ், என்ன மிஞ்சின ஆள் இல்லை, நான் தாண்டா பெரிய ஆள் என்ற ஒரு பாணியில அவருடைய நட தென்பட்டுச்சு. அல்லாஹு தஆலா சுரிய வாங்கினா போல அல்லாஹு தஆலா அவரை எடுத்துக்கிட்டான். அப்படியெல்லாம் திரிக்காத மனிதன். நாங்கள் எல்லாம் அடிமைகள். அப்டண்டா என்ன அர்த்தம்? அடிமை. அடிமையின் குணம் என்ன? எஜமானைத்தான் அவன் என்ன செய்யணும்? மதிக்கணும். அந்த அடிமைக்கு எஜமான் தான் தேவைப்படணும், வேறு யாருமே தேவைப்படக்கூடாது. ஆகையினால ஹக் தஆலாவுடைய சமூகத்தில் வந்து நாங்க கை கட்டி நிற்கிறதா இருந்தா நாங்க அடிமை. எல்லாத்தையும் ஃபனாவாக்கணும். எங்கள் இருக்கக்கூடிய சகல குணங்களையும் தூக்கி எறியணும். ஒரு குணம் கூட கெட்ட குணம் இருக்குமானால் இவர் சுவர்க்கத்துக்கு போக முடியாது. லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபர். லா யதுகுலுல் ஜன்னத, சுவர்க்கத்தில் பிரவேசிக்க மாட்டான், மன் ஒருவன், ஃபீ கல்பிஹி அவன் உள்ளத்துல அவன் கல்பில மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபர், பெருமையில் ஒரு அணு அளவு இருக்கின்றதோ அவன் சுவர்க்கத்துக்கு போக மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய கல்பில கிபர் என்று சொல்லக்கூடிய பெருமை இருந்தா சுவர்க்கத்துக்கு போக இயலாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அவங்களோட வாயால வந்துட்டு எவ்வளவு தத்துவம் பேசினாலும் இவரிடத்தில் பெருமை இருக்குமானால் அவர் சுவர்க்கத்துக்கு போகவே முடியாது, அல்லாஹ் அருளை பெறவும் முடியாது. அப்போ பெருமையை போலதான் கோபம், பொறாமை, வஞ்சகம், எரிச்சல், கெட்டெண்ணம், இவை போன்ற இன்னும் பல தீய பண்புகள், தீய குணங்கள் அனைத்தும் கல்பில் இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள் இவரை சாப்பிட்டு போகும். அல் ஹசது யஅகுலுல் ஈமான கமா தஅகுலுன் நாருல் ஹதப. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹசது பொறாமை என்பது யஅகுலுல் ஈமான, ஈமானை சாப்பிடும். ஒருவனுடைய கல்பில் உள்ள பொறாமை அவனுடைய ஈமானை சாப்பிடும். எது போல? உதாரணத்தையும் சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கமா தஅகுலுன் நாருல் ஹதப, நெருப்பு விறகை எவ்வாறு சாப்பிடுமோ அவ்வாறு பொறாமை அவனுடைய ஈமானை சாப்பிடும் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒவ்வொரு பண்பாட்டை பற்றியும் தீய குணங்களை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்து, நீங்க ஹக்குடைய சமூகத்துக்கு போற நேரத்தில் இவ்வளவையும் கழட்டி போட்டு போங்க.
அல்லாஹ்விடத்துல நாங்க போகும்போது எவ்வாறு வந்தோமோ அவ்வாறு போகணும். எவ்வாறு வந்தோமோ அவ்வாறுதான் அல்லாஹ்விடத்துல போகணும். எவ்வாறு வந்த நாங்க தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்த நேரத்தில் அன்று பிறந்த பாலகன் என்று சொல்றீங்களா? ஒருவள் ஹஜ்ஜி போயிட்டு வந்தாரண்டா சரியான முறையில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வந்தாரானின் அன்று பிறந்த பாலகனை போல் ஆகிவிடுகிறார் என்றா என்ன அர்த்தம்? அன்று பிறந்த பாலகண்ட கல்வில வஞ்சகம் இருக்குமா? எரிச்சல் இருக்குமா? கோபம் இருக்குமா? பொறாமை இருக்குமா? கெட்டெண்ணம் இருக்குமா? அல்லது வேறு எந்த தீய குணம் இருக்குமோ? அன்று பிறந்த பிள்ளையுடைய கல்வில சொல்லுங்க பாப்போம். மண்ணளவும் இருக்காது. அன்று பிறந்த பாலகனுடைய உள்ளத்தில ஒரு மண்ணளவும் ஒரு தீக்குணம் இருக்கவே மாட்டாது. எவ்வளவு ஆய்வு செய்தாலும் கிடைக்கின்ற முடிவு அதுதான். எந்த விஞ்ஞான துறையிலே நாங்கள் ஆய்வு செய்தாலும் சரிதான், வைத்திய துறையிலே ஆய்வு செய்தாலும் சரிதான், ஆன்மீக துறையிலே ஆய்வு செய்தாலும் சரிதான், அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே ஒரு மண்ணளவும் என்ன செய்யாது, எந்த விதமான தீக்குணங்கள் இருக்காது. சரி, தீக்குணங்கள் இல்லாத மனம் அந்த கல்போ எதை போல இருக்கும்? பாலை போல இருக்கும். பால் மாதிரி உண்மையா இருக்கும். எங்கட கல்புகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களோட கல்புகளை பத்தி சொல்ல எனக்கு தெரியா. எந்த கல்ப நான் யோசிக்கிற அளவுக்கு சரியா தாறுப்பானமாயிட்டு தான் இருக்கும். பாலுக்கும் தாருக்கும் எவ்வளவு வித்தியாசம். அப்ப நாங்க எங்களுடைய மனதை அந்த பிறந்த அன்று பிறந்த பாலகனுடைய மனதை போல ஆக்கணும். ஒவ்வொன்றொன்ற களைஞ்சு களைஞ்சு எறியணும். ஹஜ்ஜி போறாக்கள் இஹ்ராம் உடுக்கிறேல்வா? உம்ராவுக்கு போறாக்கள் இஹ்ராம் உடுக்கத்தானே வேணும். இஹ்ராம் உடுக்கிறேன்டா என்ன? தாங்கள் வளமையாக போட்டிருந்த உடுப்புகளை கலத்தி எறிகிற. ட்ரௌசர் போடுற ஆளா இருந்தா ட்ரௌசரை கலத்தி எறிகிற. டிஷர்ட் போடுறா இருந்தா டிஷர்ட்டை கலத்தி எறிகிற. ஷாரம் உடுக்கிற ஆளுண்டா ஷாரனை கலத்தி எறிகிற. ஷர்ட் போடுற ஆளுண்டா ஷர்ட்டை கலத்தி எறிகிற. எறிஞ்சு போட்டும் மூட்டாத 2 துணிகளை எடுத்து அவர் உடுத்துக்கிறார். இவர் அந்த மூட்டாத 2 துணிகளையும் உடுக்கும் போது, உடுப்பதற்கு முன் இதை கலட்டும் போது என்ன நினைக்கணும் தெரியுமா? என்னில் இருக்கின்ற சகல தீய குணங்களையும் நான் கலட்டி எறிகிறேன் என்று எறிஞ்சிடும். எறிஞ்சி உடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரைக்கும் ஒருத்தன் அரைஞ்சு பார்க்கணும். அவருக்கு அரைஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கிட்டு சும்மா நின்றாரு. உண்மையிலேயே கலட்டி அறிஞ்சாள். நான் ஹஜ்ஜி போ வழியாயிட்டு வரக்குள்ள நீ எனக்கு என்னடா செய்யறான் விட்டார். ஒரு அறையுண்டோ அவர் யாரு? கலெக்டர். அவரு நஜீஸோட இருக்காரு, அசித்தத்தோட இருக்காரு. முஷிரிக்கு நஜீஸ் உள்ளவன் பள்ளி வாயிலுக்குள்ள வரையலாது. முஷிரிக்கு பள்ளி வாயிலுக்குள்ள வரையலாம். முஷிரிக்கு பள்ளி வாயிலுக்குள்ள வரையலாம். காவிரி பள்ளி வாயிலுக்குள்ள வரையலாம். வரையலாம் தானே? ஈமான் கொண்டவன் மட்டும்தான் பள்ளி வாசலுக்குள்ள வரலாம். முஷிரிக் என்ற ஆறு இணவச்சவன் பள்ளி வாசலுக்குள்ள வரையலாம். காவிரி என்ற ஆறு நிராகரித்தவன், அவன் பள்ளி வாசலுக்குள்ள வரையலாம். நாங்கள் இன்றைக்கு யாரு? முஷ்ரிக்கீன்களா, காபிரீன்களா, மூமின்களா? சகோதரர்களே, நீங்க தப்பா நினைச்சிக்க கூடாது. ஆத்மீக ரூட்ல உள்ள கருத்துக்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால நீங்க தப்பா நினைச்சிக்க வேணாம். ஆத்மீக உச்ச கட்டத்தில் நின்று எங்கட நிலவரங்களை நாங்க பார்த்தா நாங்க எல்லாம் முஷ்ரிக்குகளாகவும் காபிர்களாகவும் தான் இருக்கிறோம். எப்படி அல்லாஹ்வுடைய சமூகத்தில் போய் நிற்கிற? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த குழந்தைய படைச்சான், பால் போன்ற மனமுடையதாக படைச்சான் அல்லவா. படைச்ச உடனே நாளடைவில் அந்த குழந்தையில தோஷம் ஏற்படுது. 2 வருஷம் பால் குடிக்கிற காலம் மட்டுக்கும் ஒன்றுமிரியாது, அந்த குழந்தையில ஒன்றுமிரியாது. ஒரு தாய் குழந்தைக்கு எத்தனை வருஷம் பால் ஊட்டலாம்? தன்னுடைய மார்பில எத்தனை வருஷத்துக்கு பால் ஊட்டலாம்? ஹவுலைனி காமிலைனி, பூரணமான 2 வருஷத்துக்கு பால் ஊட்டலாம். 2 வருஷத்துக்கு பிறகு மார்பில பால் ஊட்ட இயலாது. ஏன்? 2 வருஷத்துக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு பல்லு முளைச்சிடும், மார்பை கடிச்சு போட்டுருமெண்டா சட்டம் வந்துருக்குப்ப. 2 வருஷமும் பிள்ளைக்கு பல்லு முளைக்கிறலையே. அப்ப பல்லு முளைக்காத காலத்துல குடிக்கலாம், பல்லு முளைச்சா மார்பை கடிச்சு போடுமெண்டா குடிக்க வானாண்டு வந்திருக்கி இல்ல. 2 வருஷம் வரைக்கும் அந்த பிள்ளையுடைய நிலைமை மலக்குடைய நிலைமை. மலக்க போலாம் இருக்கீங்க அந்த புள்ள. நான் பல தடவை பல இடங்கள்ல நான் பேசியிருக்கிறேன், உங்கள் மத்தியிலையும் பேசியிருக்கிறேன், வெளியூர்களையும் பேசியிருக்கிறேன். அது மலக்குடைய ஒரு அந்தஸ்தில் இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? அது பேசுகிற பாஷை ஒரு ஆதாரம். 2வது ஆதாரம் அதனுடைய ஒரு நடிப்பொன்றி. என்ன? சிரிக்கும், நல்லா சிரிக்கும். சிரிச்சு போட்டு பொம்மி பொம்மி அழ ஆரம்பிக்கும். பெருசா கத்தாது, பொம்மி பொம்மி அப்படியே ஊட்டுரும். ஏன் அதை சிரிக்கி? அதை சிரிக்கிற ஏன்? பிறகு பொம்முற ஏன்? சொல்லுங்க பாப்போம். தெரியாத உங்களுக்கு? என்ன தம்பி? நம்ம ஊர்ல பொம்பளைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நரி விதற்றேன்னு சொல்லுவாங்க. நரியும் பாரல்ல, அங்க நாயும் பாரல்ல. அந்த பிள்ளையுடைய கண்ணுக்கு நரி வாரதும் இல்லை, நாய் வாரதும் இல்லை, மலக்குத்தான் வருவார். ஏன்? இந்த பால் குடிக்கிற அந்த 2 வருடங்கள் முடிஞ்ச பிறகு நரி விரட்டைய மாட்டேன், நாய் விரட்டைய மாட்டேன். அந்த காலகட்டத்துக்குள்ள இந்த வேலை நடக்கும். ஏன் நடக்குது? காரணம், அந்த புள்ள ரூஹானியத்து ரூஹுடைய தன்மை மிகைத்ததாக இருக்கு. மலக்குகள் எல்லாம் ரூஹுடைய தன்மையிலே உள்ளவர்கள். அந்த உறவை அவங்க வச்சுக்குவாங்க. எங்களோட மலக்குகள் உறவு வச்சுக்க மாட்டாங்க. ரூஹுடைய தன்மைகள் நாங்க இல்லை, நவுசானியத்து மிகச்சவர்களாக இருக்கிறோம். ஆகையினால் பச்சிளங்குழந்தை, பாலருந்தும் பச்சிளங்குழந்தை ரூஹுடைய ஆன்மீக அந்தஸ்திலே இருக்கின்ற காரணத்தினால ரூஹுடைய அந்தஸ்தில் உள்ள அமரர்கள் மலக்குகள் வந்து விளையாடுவாங்க, அந்த பிள்ளையோட விளையாடுவாங்க. என்ன கொடுப்பாங்கன்னு தெரியுமா? மலர் கொத்து, பூ கொத்த கொடுப்பாங்க. அந்த பிள்ளை அதை வாங்க கண்டு சிரிக்கும். அதான் நாங்க பார்க்க சிரிக்கிறதுக்குள்ள அதை வாங்கிறதுக்கு அதை ட்ரை பண்ணும். அது ட்ரை பண்ணி வாங்க போற நேரம் அந்த மலக்கு அப்படியே பூவாடி பாடிக்கிட்டு ஓடிடுவார். ஓடின உடனே சலிப்பு வருமா இல்லையா? அந்த பிள்ளைக்கு சலிப்பு வருகுது. சலிப்பு வந்தா அழுகுது. இதுதான் அந்த பிள்ளைக்கு நடக்கிற வேலை. அடுத்தது இது அந்த காட்சியை பொறுத்துள்ள விஷயம். பாஷை, மலக்குகளுடைய பாஷை என்ன பாஷைன்னு தெரியுமா? சுரியானி பாஷை. மலக்குகள் அவளுக்கு இடையிலே பேசக்கூடிய பாஷை அரபும் இல்லை, இங்கிலீஷும் இல்லை, ஹிந்தியும் இல்லை. என்ன பாஷை? சுரியானி பாஷை. சுரியானி பாஷை என்ற சிரியன் மொழி. சுரியானி பாஷைக்கு தமிழ்ல நாங்க என்ன சொல்றோம்? சிரியன் மொழி. சிரியன் மொழிதான் மலக்குகள் எல்லாரும் பேசுவாங்க. அந்த பால் குடிக்கிற காலகட்டத்தில் ரூஹுடைய அந்தஸ்தில் இருக்கிற அந்த பச்சிளம் குழந்தையும் என்ன பாஷை பேசும்? சிரியன் மொழியைத்தான் பேசும், மலக்குகளுடன் பேசும். ஓ ஓ ஓ ஓ அலிஹு, பின்னால் ஒரு ஐன், அலிஹுக்கு மேல வம்மு பேசி, ஐனுக்கு சுக்கூன் வச்சா எப்படி சொல்லணும்? அலிஹு, அலிஹுக்கு மேல வம்மு, வம்மண்டா பேசி பேசி,
அங்கால ஐன், ஐனுக்கு சுக்கூன். இப்ப சொல்லு ஓ ஓ என்றா லெட்டுக்கு போப்பறன், லெட்டுக்கு போப்பறன் என்ன அர்த்தம்? என்னதுல சிரியன் மொழியில சுரியானி பாசையில ஓ ஓ ஓ என்றால் நான் லெட்டுக்கு போறேன் என்ற அர்த்தம். எங்களுக்கு என்ன விளங்கும்? உமாவுக்கு என்ன விளங்கும்? மடியில வச்சு என்ன ஓ உங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அது நான் லெட்டுக்கு போறேன்னு சொல்லுதோ. அப்ப அப்படி லெட்டுக்கு போயிட்டுரும். அப்ப இது சிரியன் மொழி, சுரியானி மொழி. இதத்தான் மலக்குகள் பேசுறதுனால இந்த பிள்ளைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மொழியை கற்றுக் கொடுக்கின்றான். பால் குடிக்கிற வரைக்கும் தான். பால் குடிக்கிற காலம் முடிஞ்சா 2 வருஷம், அதுக்கு பின்னால 2 வருஷத்துக்கு பின்னால பால் கொடுக்கல. ஏண்டா மார்பை கடிச்சு போடுமங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அப்படி சட்டத்தை வைக்கல, அப்படி வைக்கல. இந்த பச்சிளம் குழந்தையாக இருந்தாலும் இந்த 2 வருஷம் இருக்கிறதே அதுலதான் அது மலக்கூடிய அந்தஸ்து இருக்கு. அந்த 2 வருஷம் தாண்டும் போதோ பொறாம, வஞ்சகம், ஹசது, ஆணவம், மமத, எரிச்சல் இப்படியான தீய குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அணு அணுவாக அந்த குழந்தை இடத்திலே ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதே போல காம உணர்வு, காம உணர்வும் மண்ணை போல மண்ணட அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 2 வயசு 2 வருடம் முடிஞ்சத்திலிருந்து துவங்கும். காம உணர்வு துவங்கும். தம்பி டேய் காதை புத்துங்க எப்படி பார்ப்போம். நான் துறக்க சொன்னா துறங்க, அதுக்கடையில் துறக்கப்படாது தரும். இந்த சின்ன பிள்ளைகள் பிறந்துவிட்டு கிடக்க அதுகள்ற இந்த லக்கர்றிக்கே ஆண்குறியே சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு நீங்க கையால் இப்படி இப்படி எங்குங்க என்ன நெஞ்சிருக்கும். பயராயிருமா இல்லையா? என்னது அங்கதான் விஷயம் இருக்காத. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, பயராயிரும். ஆகையினால இப்போடுங்க நீங்க பச்சை கள்ளனுகள் இப்படி வச்சு இடிஞ்சாலும் கேட்கானுங்கள் பாருங்க எப்படி ஆக்கள். சரி, அது தேவையில்லை உங்களுக்கு. இப்படியான ஒரு உணர்வு, அந்த உணர்வு அந்த குழந்தை இடத்துல 2 வருஷமும் இருக்காது. 2வது வருடம் முடிஞ்சு வரும்போதுதான் இந்த உணர்வுகள் ஏற்படுகிறது. ஏற்பட்ட தோஷம். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த சின்ன பிள்ளைகள் இருக்க பிறந்த பிள்ளைகள், ஒரு 2 வருஷத்துக்கு உட்பட்ட பிள்ளைகள், இதுல இந்த பிள்ளைகள மூத்திரம், இந்த பிள்ளைகள மலம், இந்த பிள்ளைகளுடைய வேர்வை, இவன் பெரியாக்கள் கிட்ட நாடுற மாதிரி நாடாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சிலவன் மோட்டர் சைக்கிள் ஏற்றிட்டு போற மவுலையும் வாங்க எங்க செய்யண்டு வேறு இருந்த அவ்வாறு காவல் அவர கம்பு கட்டி நாடுற நாத்தம் தலை சுத்தி பின்னால உழக்கூடிய நிலைமைக்கு வரும். அப்ப சின்ன பிள்ளைகளுக்கிட்ட பாய் நாடுற குறவு, நல்ல யோசனை பண்ணீங்க. பாய் நாடுற குறவு. அடுத்தது மலசலம், அந்த பிள்ளையுடைய மலசலம் நாடுற குறவு, வேர்வை நாடுற குறவு. பெரிய ஆளுண்டா அவன் வேலை செஞ்சு போட்டு இவடத்தை வருவான், அவடத்தை வரக்கனார். அப்ப என்ன தம்பி இது? இந்த பிள்ளைகள்கிட்ட நாடுறல உங்கள்கிட்ட நாடுற என்ன? அதுதான் அந்த ஆத்மீக சக்தி. உங்களுக்கு தெரியும் என்னமோ தெரியாது. யூசுப் மஜ்தூப் என்று ஒரு ஆள் அக்கரப்பத்தில் இருந்தாரு. அக்கரப்பத்தில் இருக்கிற ஆக்களுக்கு தெரியும், நௌபலுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். மஜ்தூப் யூசுப் என்று சொல்றேன். அவர் காக்காவோ அல்லது தம்பியா தான் இருக்க வேணும். அவருடைய தம்பியும் அவரை போல ஒரு மஜ்தூபுடைய நிலைமைக்கு தான் வந்தாரு. ஆனா காக்காவுடைய இடத்தை அவர் பிடிக்கல, அவர் மௌத்தா போயிட்டார். இவர் காக்கா யூசுப் மஜ்தூப் அவருடைய ஹயாத்தில் நான் அவரை காணல. ஆனா அக்கரபத்தில் நான் இருந்திருக்கேன், 1 வருஷம் இருந்திருக்கேன் ஓதி கொடுத்து விட்டு. அந்த நேரம் அவர் கண்டில் இருந்தார். அதனால எனக்கு போய் பார்க்க கிடைக்கல. அவர் மஜ்தூப் இப்ப எங்க அடங்கப்பட்டிருக்கிறார்?
தம்புள்ளைக்கு அங்கால இருக்கிற ஊர் என்ன? கலேவலை. கலேவலைக்கும் தம்புள்ளைக்கும் இடையில ஒரு ஊர் ஒன்று இருக்கு. சொல்லுங்க பாப்பம். போறாக்கள் அடிக்கடி போறாக்களுக்கு தெரியும். சின்ன கிராமம். முஸ்லிம்களும் இருக்கிறாங்க, சிங்களாக்களும் இருக்கிறாங்க. தம்புள்ளைக்கும் கலேவலைக்கும் இடையில ஒரு சின்ன கிராமம் உண்டு. அந்த கிராமத்தில் அவர் அடங்கப்பட்டிருக்கிறார். அவரு மலம் கழிப்பாராம். மலம் கழிச்சா மணக்குமா? என்ன நாட்டம் இல்ல, துருவாடை அல்ல, நறுமணம். நறுமணம் கமலுமா. அவருடைய சாப்பாடு என்ன தெரியுமா? மீனோ இறைச்சோ சோறோ எதுவும் கிடையாது. காட்டில் இருக்கின்ற இலகுலைகளை தான் அவர் சாப்பிடுவார். காட்டில் இருக்கிற எந்த இலகுலைகள் அவருக்கு விருப்பமோ அதுகளை அவர் சாப்பிட்டு. யானிட பீய பார்த்துருக்கிறீங்களா? நாருமா? யானிட பீ நாராது. ஏன் நாராது? யானை சாப்பிட்ற எண்ணத்தை தான், இலகுலையை தான் யானை சாப்பிடும். ஆகையினால அவ்வளோ பெருசா நாராது. சும்மா லேசான மனங்கள் இருந்தா இருக்குமாக்கும், பெருசா நாராது. அப்ப அப்படி இந்த குழந்தைகளுடைய ஆன்மீக நிலை காரணமாக எல்லாம் மணக்கத்தான் செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாதையால போனார்கள் என்றால், அவர்கள் போய் 3வது நாள் ஒருவன் அந்த பாதையால் போகும்போது சொல்லுவானாம், இந்த பாதையால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறார்கள் என்று சொல்லுவானாம். என்ன வாட? கஸ்தூரி வாசம் கமலும் எம்மான் என்று சொல்றாங்களே, கஸ்தூரி அவங்களுடைய உடல்ல வீசும். அத்திரு அதை சும்மா போட்டுக்குவாங்க. அத்திரு அது வேற விஷயம். மௌலானா வாப்பா அத்திரு போட்டதை நீங்க யாராவது கண்டிருக்கிறீங்களா? சொல்லுங்க வாப்போம். மௌலானா வாப்பாவோட நெருங்கி இருந்தாக்கள் யாராவது அவங்க அத்திரு போட்டத்தை கண்டிருக்கிறீங்களா? நான் பல கட்டங்கள்ல நெருங்கி இருந்திருக்கலாம். ஒரு மனிதன் ஜும்மாவுக்கு ஒழிக்கிற நேரமாவது கொஞ்சம் அத்தகட்டன்னு செய்வான், போட்டுக்குவான். அல்லது எங்கேயோ ஒரு கூட்டத்துக்கு போக கூட சும்மா கொஞ்சம் பூசிக்கிற வழக்கம். மௌலானாப்பாவுடைய அப்படியான சந்தர்ப்பங்கள் பல சந்தர்ப்பங்கள்ல நான் அவங்களோட இருந்திருக்கிறேன். அத்தரு போட்டதை நான் காணல. அதே நேரம் எத்தனையோ ஒலிமார்கள் மஜ்தூபுகளோட தொடர்புல நான் இருந்திருக்கிறேன். இந்தியாவில் இருந்திருக்கிறேன். ஒரு நாட்டமும் கிடையாது. ஒரு மஜ்தூப் இருந்தார். நாகூருக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு மஜ்தூப் இருந்தார். அவர் எங்கே இருப்பார்னு தெரியுமா? குப்பைகள் கிடக்கக்கூடிய இடத்தை தேடி பிடிப்பார். எங்க குப்பைகள் அழுக்குகள் அசுத்தங்கள் அதிகமாக இருக்குமோ அந்த இடத்தை தேடி பிடிப்பார். அந்த ஆள் பிடிச்சி அந்த நடுவில் போய் இருந்துடுவார். இஞ்சால பார்த்தாலும் பீ, இஞ்சால பார்த்தா மூத்திரம், அங்கால பார்த்தா குப்பை, அது இது இப்படி பலது பழச்சிக்கிடும். நடுவே இருப்பார். யாராவது போனா கிட்ட போகல. குப்பை, அந்த குப்பையை நான் கடந்து தான் போகணும். அப்ப தள்ளி நிற்பாங்க. யாராவது போனா வா கூப்பிடுவாங்க. இது சொல்லுவாங்க. எங்க இருக்க சொல்லுவாங்க? குப்பை எரிக்க சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கிடக்கும் அதுல, அதுல எரி சொல்லுவாங்க. இவன் போறவன் நல்லா உடுத்து போவான். ட்ரௌசர் போட்டு கோட் போட்டு டை கட்டி அப்படி போறவன் இருப்பான். ஒரு பெரிய மனுஷனை பார்க்கறதுக்கு கண்டு எங்களை போல சாதாரணமா ஷர்ட்டு சாரம் போட்டு போறவனும் இருக்கான். அவன் இருக்கணும், இல்லாட்டி விரசி விட்டுருவாங்க. போ இரி, அதுல இரின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கிட்ட போய் தம்பி கட்டி பிடிச்சி மோந்து பார்த்தா ஒரு நாட்டமும் கிடையாது. இதுக்கு அந்த குளிச்சிருப்பாரு ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி. அப்படித்தான் அவருடைய ஹால். இப்படியா நாட்கள் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். என்ன அவங்க உடல்ல இருந்து அந்த நாட்டம் வரல. ஆன்மீகம் நிகழ்ச்சா இந்த குழந்தை பிள்ளை பச்சிளம் குழந்தையுடைய நிலைமைக்கு வந்தா வியர்வை நாராது, மலசலம் நாராது. அதே போல இவர்களிடத்திலும் அது நாராது. ஆன்மீகம் மிகச்சி வரணும். எங்களிடத்திலே ஆன்மீகம் இல்லாத காரணத்தினால இந்த நாட்டம் அசுத்தம் எல்லாமே உண்டாகிறது. எங்களுடைய கல்போ பாலடைஞ்சு போச்சு. கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன்.
அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக அவர்களுடைய கல்புகளில் கரை படிந்து போய்விட்டது. கல்பு வெண்மையானது. ஹஜருல் அஸ்வத் கல்லிரிக்கே, அதுக்கு பேர் என்ன? அல் ஹஜருல் அஸ்வத். ஹஜருல் அஸ்வத் கல்லுங்கமே நாங்க மக்காவுல காபத்துல்லாவுல பதிச்சு வச்சிருக்கிற கல்லு, அதை போய் முத்தமிடுறமே, அந்த கல்லோட பேர் என்ன? அல் ஹஜருல் அஸ்வத். கருப்பு கல்லு. அஸ்வதண்டா கருப்பு, ஹஜரண்டா கல்லு, கருப்பு கல்லு. என்ன கருப்பு கல்ல? கருப்பா தான் இருக்காது, வெண்மையா வரிக்கி போனாக்களுக்கு தெரியுமில்லவா? போய் பார்த்தீங்களா, கிட்ட போய் பாருங்க, தனி கருப்பாக தாடுறதுக்கு தான் இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்சிலல் ஹஜருல் அஸ்வது மினல் ஜன்னதி வஹுவ அபியது மினல் லபன் ஃபக்கத் சவ்வதத்துஹு ஹதாயா பனி ஆதம். எப்படியா நாக்கள் நாங்க விளங்கிச்சா? உன்சிலல் ஹஜருல் அஸ்வத். ஹஜருல் அஸ்வத் என்று இப்ப நீங்க சொல்றீங்களே, அது ஆரம்ப காலத்தில் அல் ஹஜருல் அபியல், வெள்ளை கல்லு தான், கருப்பு கல் அல்ல. ஒளிமயமான ஒரு கல்லது, சுவர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல்லது, வெண்மையாக இருந்தது. ஆதமுடைய மக்கள் இருக்கானுங்களே, இவர்கள் தான் போய் அதை கருப்பாக்கி போட்டான்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போன மட்டும் கொஞ்சராகல, கொஞ்சின உடனே அந்த இந்த பேப்பர் மாதிரி இந்த மை உளுந்தா ஒத்தி எடுக்கிற பேப்பருக்கு என்னடாப்பா சொல்ற? பேப்பர் மை உளுந்தா அது ஒரு பேப்பர் இருக்கலவா, அதை அப்படி வச்சா இந்த மைய உறிஞ்சி எடுத்துருவேன் அந்த பேப்பர். அதுக்கு என்ன சொல்ற? புரோட்டீன் பேப்பரா? அந்த பேப்பர் மாதிரியான ஒரு சாமான் தான் அந்த கல். அதை போய் மூக்க வாய வச்ச உடனே இவர் இருக்கக்கூடிய பாவம் அவ்வளவையும் இழுத்து எடுக்குது. அது அப்ப ஹஜருல் அஸ்வத முத்தமிடுங்க, முத்தமிட முடியாது போனா என்ன செய்யணும்னு சட்டத்தில் சொல்றாங்க? அந்த கல் பக்கம் கையை காட்டி கையை முத்தமிடுங்க என்று சொல்றேன். ஏன் தெரியுமா? முத்தமிட வசதி கிடைச்சா முத்தமிடணும், வாயை வச்சு முத்தமிடணும். அந்த நேரம் அது உறிஞ்சி எடுத்துக்கும் எல்லா பாவத்தையும். அதுக்கு முடியாம நெரிசலாக இருந்தா தூரத்தில் இருந்து கையை காட்டும் போதோ இந்த கை மூலமாக அது இழுத்து எடுக்கும் அந்த கல்லு எல்லா பாவத்தையும். அதனால அஞ்சி போறவரு அன்று பிறந்த பாலகனை போல வாரத்துக்கு காரணம் அந்த கல்லு உறிஞ்சி எடுத்து போடு. எத்தனை கோடானு கோடி பேர் இப்ப அதை போய் முத்தமிட்டு இருப்பான். அவ்வளவு பேர் பாவம் சேர்ந்தாங்க. அது கருப்பானையான, அது கருப்பான இவன்கள் தான் கருப்பாக்கினான்கள். ரசூலுல்லாஹி சொல்லிட்டாக, ஆதம், ஆதமுடைய மக்களின் பாவங்கள் அதை கருப்பாக்கி வைத்து விட்டன. அப்ப அது பாவத்தை என்ன செய்யுது? உறிஞ்சி எடுக்குது. இந்த மாதிரி இருக்கு. நான் சொல்லி வந்த இந்த கதையை ஆகையினால எங்களுடைய கல்வில பாவங்கள் ஒன்றுக்கு மேல ஒன்று, ஒன்றுக்கு மேல ஒன்று. ஒரு பொய் சொன்னா கல்வில ஒரு புள்ளி. இதா அர்னபல் அப்து ஸன்பன் வகஅ ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் ஸௌதாஉ. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இதா அர்னபல் அப்து ஸன்பன், அடியான் ஒரு பாவத்தை செய்தா, வகஅ ஃபீ கல்பிஹி, அவன் கல்பில விழும், நுக்தத்துன் ஸௌதா, கரும் புள்ளி, கருப்பு தொண்டு அவன் கல்வில விழும். அப்ப ஒரு பாவத்துக்கு ஒரு புள்ளி. ஒரு நாளையில் செய்கிற பாவத்திலேயே கல்வெல்லாம் கருப்பா போய்த்திடும். எவ்வளவு பாவத்தை செய்கிறோம், ஒரு பாவத்துக்கு ஒரு புள்ளி என்று வச்சுக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு 10 பாவம் செய்தா 10 புள்ளி, 2வது நாள் 10 பாவம் 20 புள்ளி. அப்ப என்ன செய்யும்? இந்த கல்வி அப்படியே கரை படிந்து கருப்பாகி விடும். எந்த உபதேசமும் ஏறாது, என்னத்தை தான் சொன்னாலும் அவருக்கு ஏறாது, அவர் திருந்தவும் மாட்டாரு. அப்படியான ஒரு நில வாரத்துக்கு முன்னால நாங்க என்ன செய்யணும்? எங்கட கல்பை சுத்தமாக்கணும். லா யத்குலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வஸூரா. நாயும்
போட்டோவும் இருக்கக்கூடிய வீட்டுகளுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள். நாயும் போட்டோவும் இருக்கக்கூடிய வீட்டுகளுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள். அதுக்கு வெளிப்படையான கருத்து என்ன தெரியுமா? இந்த நாய் இருக்க 4 கால் நாய், அந்த நாய் இருக்கிற வீட்டில் மலக்குகள் வரமாட்டார்கள் என்கிற ஒரு கருத்து. அதுலேயும் எப்படி என்றா இந்த இது பாதுகாப்புக்கு நாய் வளர்க்கிறான். ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆள், இவர்கிட்ட நிறைய கோடிக்கணக்கில் சாமாயிரி வீட்டில் கொள்ளக்காரர்கள் வந்து அடிச்சுட்டு வைத்திருவானன்றதுக்காக வேண்டி அவர் ஒரு நாயை வளர்க்கிறார். எதுக்காக? வீட்டின் பாதுகாப்புக்காக வளர்க்கலாம். ஸ்டைலுக்கு, நாகரிகத்துக்கு, அதுக்கு சவுக்காரம் போட்டு குளிப்பாட்டிக்கிட்டு அதுக்கு உடுப்பு போட்டுக்கிட்டு இந்த வேலையை தான் செய்யலாம். இப்போ பாதுகாப்புக்கு போனோம்னா செய்யலாம், நாய் வளர்க்கலாம். சரி, பாதுகாப்பு இல்லாமல் வேற நோக்கத்தில் வளர்க்கப்படும் நாய் வளர்க்கப்படும் வீட்டுக்கு மலக்குகள் வரமாட்டாங்க. மருதா, போட்டோக்கள் உள்ள வீட்டுக்கு மலக்குகள் வரமாட்டாங்க. அப்போ இந்த வெளிப்படையான கருத்து அந்த நாய் என்ற கருத்து. 4 கால் நாய் போட்டோண்டா இப்போ சொல்கிற இந்த போட்டோக்கள் இருக்க வீட்டுகளில் வச்சிருக்கமே, இந்த போட்டோக்கள் இருக்கிற வீட்டுக்கு வரமாட்டாங்க. இங்கே வாப்பாட காலத்தில் நாங்கள் சின்னாக்கள் நோன்பு வந்தால் 27ஆம் ஆண்டு இந்த பணக்காராக்கள் ஜகாத்து கொடுக்குறேன். ஜகாத்து கொடுக்குற எப்படி என்றால் ஒரு ஆலிமை சொல்லுவாங்க அவரோட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு. அந்த ஆலிமும் போய் அந்த வீட்டில் சாப்பிடுவார், நோன்பு இருந்துட்டு சாப்பிடுவார். 27ஆம் கிழமையாக தான் செய்வாங்க. சாப்பிட்டு போட்டு அவருக்கு ஹதியாக்கள், ஷாரன், சேட்டு அல்லது ஒரு ஹதியா கொடுக்குற வழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு. அன்றைக்கு மட்டும் அந்த வீட்டுக்காரன் என்ன செய்வான்னு தெரியுமா? போட்டோ வச்சிருக்கிறவன் போட்டோவை மாற்றி வைப்பான். நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி பாப்பாவோட போகிற நாங்களும் போனால் அந்த போட்டோ மற்ற பக்கம் பிரட்டி மாற்றி வச்சிருப்பான். 28ஆவது அன்றைக்கு அது வெளியே வந்துடும். ஏன் மலக்குகள் வரமாட்டாக? 27ஆம் கிழமை இல்லை, அன்றைக்கும் வராமட்டாங்க. என்ன பெரிய முசிபத்தா போயிடுமே என்று அவன் கலத்தி வைக்கிற அந்த போட்டோவை பற்றி இங்கே சொன்ன மாதிரி யோசாலிமாம் சொல்லலை. இதனுடைய உண்மையான உள்ளர்த்தம் என்ன? நாயினுடைய தீய குணம், நாய்கிட்ட நல்ல குணம் இருக்கு. ஆனால் நாயிடம் உள்ள தீய குணம் எந்த வீட்டில் இருக்கிறதோ, இந்த வீடு நம்ம கல்பு என்ற வீட்டில் நாயினுடைய குணம் இருக்குமானால் அந்த கல்புல மலக்குகள் வரமாட்டாங்க. நாயினுடைய குணத்தில் உண்டு என்ன? பேராசை. பேராசை எவ்வளவுதான் காசு இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல மாட்டான். ஆதமுடைய மகன் மனிதனுக்கு என்று ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை. பாருங்க அவனுடைய பேச்சுடைய ஆழத்தை, மனிதனுக்கு என்று தான் சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லாம லவ்கான லிப்னி ஆதம், ஆதத்திர மகனுக்கு வாதியானி மின்தகபின், தங்கத்தால 2 ஓடை இருந்தா, தண்ணி ஓடுற ஓடை இருக்கே அப்படி இருந்தா அவன் சொல்லுவானாம், இன்னும் ஒன்று இருந்தா எப்படி இருக்கும்? அவனுக்கு 3 இருந்தா எப்படி சொல்லுவான்? இன்னும் ஒன்று இருந்தா நல்லாதான். அடே 3 இருக்கிறதவா 2 இருக்கே, தங்கத்தால ஓட என்ற சும்மாவா தம்பி, என்ன செய்யலாம்? அப்ப ஆதமுடைய மகன் இருக்கான இவன் குணம் இதுதான். எங்க போனாலும் இந்த குணம் அவன்ல இருந்து என்ன செய்யும்? வெளியாகும். ஆகையினால நேரம் நெருங்கி விட்டது. எங்களை சுத்தம் பண்றதுக்கு தான் நாங்க செய்யறாமல். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொல்ல வந்தேன். நாங்க தொழுகிறோம், நோன்பு குடிக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், ஸலவாத் ஓதுறோம். இதால இவ்வாறு செய்வதனால அல்லாஹ்வுக்கு கிடைக்கிற லாபம் என்ன சொல்லுங்க பாப்போம்? ஒரு செம்பு சத்துக்கு அல்லாஹ்வுக்கு லாபம் இருக்கா? என்னதுக்கு அவனுக்கு? வல்லாஹு கனியுன் அனில் ஆலமீன், வல்லாஹு கனியுன் அன் அமாலில் ஆலமீன். உலக மக்கள் அத்தனை பேருடைய தேவையும் அவனுக்கு இல்லை. உலகத்தில் உள்ள அத்தனை மக்கள் செய்கிற அமலுக்கு அவனுக்கு தேவையில்லை. அவன் இவங்க எல்லாரும் சேர்ந்து அமல் செய்தாலும் அல்லாஹ் அல்லாஹ்வா, எல்லாரும் சேர்ந்து பாவம் செய்தாலும் அல்லாஹ் அல்லாஹ்வா.
இவங்க எல்லாரும் நன்மை செய்யறதுனால அவன் அந்தஸ்து கூட போறதும் இல்லை, எல்லாருமே சேர்ந்து பாவம் செய்யறதுனால அவன் அந்தஸ்து குறைய போறதும் இல்லை. அவன் அல்லாஹ்தான். ஆகினால அவனுக்கு ஆதாயம் ஒன்றும் இல்லை, லாபம் ஒன்றும் இல்லை. எங்களை நாங்க சுத்தப்படுத்துறேன். இரும்புல கொள்ளை இருக்கானே, கரல் கட்டின இரும்பை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உலையில வச்சு போட்டு இப்படி ஆட்டி 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 அடிச்சானா இல்லையா, அந்த மாதிரி அடிக்க நாங்க. தொழுகைங்கிறது ஒரு சுத்தியல் அடி, நோமங்கிறது இன்னொரு சுத்தியல் அடி. ஆளுக்கு அடிச்சு அடிச்சு இவரை சக்க பண்ணு, சார் ஓடட்டும், சக்கையை எறி சார் எடுக்கும். வெண்சான் உடம்பின் பனங்கள் இறைச்சி உண்பதென்றாலோ, வெண்சான் உடம்பின் பனங்கள் இறைச்சி உண்பதென்னாலோ. வெண்சான் உடம்பு என்றா என்ன? வெண்சான் என்றா என்ன? வெட்டிச்சான். வெட்டிச்சான் இது ஒரு சான் அல்லவா? இது ஒரு சான். ஒன்னு அளந்து வேறு எத்தனை சான் இருப்பா? வெட்டிச்சான் இருப்பாய். வெண்சான் உடம்பின், வெட்டிச்சான் உடம்பு இது. இதுல பனங்கள் இருக்கு, அதை இறைச்சி சாப்பிடணும். சாப்பிட்டா தலை சுத்தண்டு வரும். அப்படி போதையில் அப்படியே மயங்கி போய் கிடந்துக்கிட்டு என்னமோ சொல்லுவார், மாதவர்க்கரசான மன்னருக்கு மன்னாக வந்த மகாராஜனியே, மண் திசையும் புன் திசையும் எண் திசையும் நின்ற செய்யும் வாசனா போஜனியே, ஆதினி மஹ்சூக் ரஹ்மானுனி எனக்கான மஹபூபு நீயே, ஹக்கானியத்திலே சொக்குமுறை சாது தந்தருள் செய்ய வந்த நீயே, வேதனி வேத வேதாந்த நீ எனையாளும் வித்தகந்தானு நீயே, மெய்ஞான வீடு நீ, வீட்டின் விளக்கு நீ, விரிகதில் சுடரு நீயே, நாதனி நவநாத சித்தனி முத்தனி நாதாந்த மூர்த்தினியே, நற்குணங்குடி கொண்ட பாதிஷாவான குருநாதன் மொஹித்தீனே. அப்படி இந்த உடம்பின் பனங்களை குடித்து தலைக்கு மஸ்தேறி இப்படி படிக்கும் நாள் என்னாலோ இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தொடருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.